கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் புண்ணிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கும் ஆதரவு தெரிவிப்பதற்கும் தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் செய்கிற வேலை ஜோலிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உலகம் இன்று மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் பயணித்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் ஒரு மரண பயம், ஒரு விதமான கவலை, ஒரு விதமான அச்சம் முகத்திலும் சரிதான், நடையிலும் சரிதான் கவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று உலகம் மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறது. காரணம், அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானோடு யுத்தம். ஈரான் மாத்திரம் 15 நாடுகளுக்கு தன்னுடைய ஆயுதங்களை செலுத்தி அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உறவினர்கள் மரித்தும் அவர்களுடைய இல்லங்களுக்கு போய் அவர்களோடு சேர்ந்து துக்கத்திலும் அல்லது நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது அவருடைய சந்தோஷத்திலும் கலந்து கொள்ள முடியாமல் விமான தடைகள். இப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இன்று பவுஞ்சு பவுஞ்சாய் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஈரான் யார், இந்த இஸ்ரேல் யார், இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இவருடைய முடிவு எப்படி இருக்கும் போன்ற அநேக கேள்விகள் என்னுடைய சிந்தனைகளை தாக்கி கொண்டிருந்தது. அதன் வாயிலாக இன்று ஒரு வேத பாடமாக வேதத்தில் இருக்கக்கூடிய சில வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களோடு நான் இந்த யுத்தத்தை குறித்தும் இந்த ஈரானை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் பகிர்ந்து கொள்ள நான் ஜெபத்தோடு உங்களுடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், ஈரானும் லூசிபரும். ஈரானும் லூசிபரும். ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இந்த யுத்தம் எப்பொழுது ஆரம்பமானது என்றால், ஈரான் அமெரிக்காவோடு பேசுவதற்கு ஆயத்தமாகி சிலரால் பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரவேல் படைகள் ஈரானை தாக்கியது. இது தாக்கிய நாளும் அதனுடைய சூழ்நிலையில்தான் சற்று வியப்பாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், பிப்ரவரி 28 2026 ஆண்டு, அதாவது சில நாட்களுக்கு முன்பதாக 28 தேதி என்பது ஓய்வு நாள். ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளின் நேரத்திலே, பரிசுத்த நேரத்திலே, இஸ்ரவேலர்களுக்கு அது ஒரு மிகவும் மிகவும் பரிசுத்தமான நாள். அவர்களுடைய வேத விளக்க உரையிலே சொல்லுகிறது என்னவென்றால், யூதர்கள் எப்படி ஓய்வு நாளை காப்பாற்றினார்களோ, பரிசுத்தமாக கடைபிடித்தார்களோ, அதே போல ஓய்வு நாளும் அவர்களை காப்பாற்றினது என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது யூதர்களுக்கான அடையாளம் அந்த காலத்திலே. ஆனால் அந்த நாளிலே நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்படும்படியான ஏவுகணையை இஸ்ரவேல் ஈரானை நோக்கி அனுப்பினது ஓய்வு நாளில். ஒரே நிமிடத்தில் சுப்ரீம் லீடர் கொமைனி உட்பட 48 உயர்மட்ட அதிகாரிகள், அவர்கள் தான் அந்த நாட்டையே நடத்தி வந்தார்கள். ஆனால் கொத்தாக ஒரே நிமிடத்தில் 48 பேர் கொல்லப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான மாணவிகள் 2 தரப்பிலும் கொல்லப்பட்டார்கள். யுத்தம் இப்பொழுது உக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சவுதியிலும், கத்தாரிலும், துபாயிலும், குவைத்திலும் அநேக பாதிப்புகள், எண்ணெய் கிணறுகள் கொழுந்து விட்டு எரிகிறது. நான் செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சவுதியிலே இருக்கக்கூடிய
அந்த முக்கியமான எண்ணெய் கிணறு சரி ஆவதற்கு சில வேளைகளிலே 10 வருடங்கள் எடுக்குமாம். அப்படி என்றால் எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு மாசு காற்று, எவ்வளவு பொருள் நஷ்டம், எத்தனை பேருக்கு வேலை பாதிப்பு, இவைகளெல்லாம் மிகவும் ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த போர் ஏன், எதற்காக? அமெரிக்கா இஸ்ரவேல் கூட்டாக ஒரு தரம் சொன்னது, அவர்கள் நியூக்ளியர் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், ரசாயன ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் உலகத்திற்கு ஒரு அச்சமாக இருக்கிறார்கள் என்று முதலாவது கூறினார்கள். ஆகவே அது அகற்றப்பட வேண்டும் என்று. பிறகு சமீபத்தில் கூறுகிறார்கள் என்ன என்றால், அந்த ஆட்சியையே மாற்றி, அதிகாரிகளையே மாற்றி, புது அதிபர், புது தலைவரை நாம் மாற்றி எடுக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த யுத்தம் என்று 2 விதமான உத்தரவுகள் அவர்கள் ஒன்று ஆரம்பத்தில் சொன்னார்கள். ஆனால் 4 நாட்கள் யுத்தத்திற்கு பிற்பாடு வேறொரு உத்தரவை, அதுவும் குறிப்பாக இஸ்ரவேல் பிரதமர் கூறுவதுதான் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த சரித்திரம் என்ன? இஸ்ரவேல் யார்? இந்த ஈரானுக்கும் இஸ்ரவேலுக்கும் என்ன ஒரு தொடர்பு? ஏன் இந்த கசப்பு? இதை ஒரு வேத பாடமாக, இதிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மீதமான திருச்சபையில் இடம்பெற்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய கோட்பாடுகளிலும் வேத கருத்துக்களிலும் லயத்திற்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இதிலிருந்து கொடுக்கிற பாடம் என்ன, ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற சரித்திரம் என்ன, இதை குறித்து நாம் படிக்கும்படியாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். பிதாவே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய தயவும் கிருபையும் இருந்து சரித்திரத்தையும் வேதத்தையும் இப்பொழுது ஒத்து வைத்து பார்க்க போகிறோம். எங்களோடு நீர் பேசி ஒரு எச்சரிப்பின் செய்தியாக, ஆலோசனையின் செய்தியாக, ஆசீர்வாதத்தின் செய்தியாக இருக்க கர்த்தாவே நீர் உதவி செய்தல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, வேதத்திலே 2 பேர் தான் மேசியா என்று அழைக்கப்பட்டார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒன்று கோரேஸ், ஆங்கிலத்திலே சைரஸ் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று இயேசு கிறிஸ்து. இவர்கள் இருவர் தான் மேசியா என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த கோரேஸ் என்பவர் பூமியிலிருந்து வந்தவர். இந்த இயேசு என்கிற இரட்சகர் பரலோகத்திலிருந்து வந்தவர். ஆகவே பூமியில் ஒருவர், பரலோகத்திலிருந்து ஒருவர். இவர்கள் தான் மேசியா என்று அழைக்கப்பட்டார்கள். வேண்டுமானால் புரிந்து கொள்வதற்கு நான் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ம் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறது. 45வது அதிகாரம், ஏசாயா 45வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கோரேஸ் பிறப்பதற்கு சில 100 வருஷத்திற்கு முன்பதாகவே இவருடைய பெயரும் ஊரும், இவர் ஏன் அபிஷேகம் பண்ணப்படுகிறார், ஏன் இவர் மேசியாவாக இரட்சகராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்கிற ஒரு அதிகாரத்தை தான் 45வது அதிகாரம் சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு என்று வருகிறது. கோரேஸ், சைரஸ், இவர் யார் என்றால் ஈரான் என்று இப்பொழுது பெயர். ஆனால் இந்த ஈரானுக்கு முந்தைய உள்ள பெயர் பெர்ஷியா.
நாம் தானியல் புத்தகத்திலே வாசிக்கிறோமே, மேதிய பெர்ஷிய ராஜ்யம் பாபிலோனை தகர்த்து பெல்ஷாத்சாரை கொன்று அவர்கள் ஆட்சி பீடத்தை ஏற்றார்கள் என்று. அந்த மேதிய பெர்ஷிய, அந்த பெர்ஷிய ராஜ்யத்தின் தற்போதைய பெயர்தான் ஈரான். அந்த ஈரானுடைய அந்த காலத்து பெர்ஷிய நாட்டின் தலைவர் தான், அதிபதி தான், ராஜா தான் கோரேஸ். அவரைத்தான் ஆண்டவர் அபிஷேகம் செய்து இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருக்கத்தக்கதாக இஸ்ரவேலின் ஆலயத்தை கட்டுவதற்காக அனுமதி கொடுக்கும்படியாக தெரிந்தெடுத்த ஒரு மேசியா. சரி, இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு என்ன சொல்கிறது என்று அதே புத்தகம் 61வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 61:1. இது இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மேசியாவை குறித்து பேசுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதே மாதிரி ஆரம்பிக்கும் இந்த வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டுள்ளவருக்கு கட்டு அவிழ்க்கிறதையும் கூறவும் என்று அந்த வசனங்கள் வருகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய கிருபையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட நாடு இந்த ஈரான். நெகேமியா புத்தகத்தை நாம் வாசிப்போம். நெகேமியால கொஞ்சம் வசனத்தை வாசிப்போம். ஏன்னா இந்த கோரேஸ் அல்லது அர்தசஷ்டா ஈரானுடைய இன்னொரு அதிபதி எப்படி இந்த இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்தார் என்று நெகேமியா 2வது அதிகாரம் 1-7 வசனங்களை வாசிக்கிறேன். சற்று அதிகமான வசனங்கள் தான், இருப்பினும் பொறுமையோடு நீங்கள் என்னை பின்பற்றி வருவீர்களானால், இந்த வசனத்தை நீங்கள் பின்பற்றி வருவீர்களானால், அந்த சரித்திரம் எப்படி ஆதியிலே இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் அல்லது பெர்ஷியாவுக்கும் நல்ல உறவு, ஒரு அருமையான ஒற்றுமை, ஒரு புரிதல் இருந்தது, ஒருவருக்கொருவர் எப்படி ஒன்னர கலந்திருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால் இன்றைக்கு ஏன் இந்த சூழ்நிலை 2 நாடுகளும் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2வது அதிகாரம் 1-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே, இந்த அர்தசஷ்டா என்றவரும் ஈரானுடைய மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தினுடைய அதிபதி, திராட்சை ரசம் ராஜாவுக்கு உண்பதாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். யார் கேட்கிறது? ஈரானுடைய அதிபர். யாரை பார்த்து கேட்கிறது? இஸ்ரவேலை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருந்த பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அதாவது இஸ்ரவேல் நாட்டை, இஸ்ரவேல் ஆலயத்தை பண்படுத்தவும் அழகாக்கவும் செப்பனிடவும் ஈரானுடைய அதிபர் ராஜா திட்டங்களை கொடுக்கிறார், அனுமதியை கொடுக்கிறார், அனுமதியை அவர் கொடுக்கிறார். அடுத்த வசனம். அப்பொழுது ராஜஸ்திரியும் இருந்தாங்க. 7வது வசனம். பின்பு நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதேயா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவர் கடிதம் கொடுக்கிறாரு. அவர்கள் போய் தேவாலயத்தை கட்டுகிறார்கள்.
கல்லறைகளை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார்கள். அந்த நாடு மறுபடியும் புதிய பொலிவோடு வருகிறது. இது வேதத்தில், இது சரித்திரத்தில் அல்ல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சரித்திரம். புரியுதுங்களா? அப்போ இதனாலதான் என்னமோ தானியேல் அதற்கு நன்றி கடனாக அவர்களோடு மீண்டும் யூதயாவுக்கு வரவில்லை, மாறாக அவர்களுக்கு சேவை செய்யத்தக்கதாக அங்கேயே இருந்து விட்டார். புரியுதுங்களா? இன்றைக்கும் அவர் மரித்த நாடு எது தெரியுமா? பாபிலோன் அல்ல, ஈராக் அல்ல, ஈரான். சவுத் ஈரானிலே அவருடைய கல்லறை இன்னும் பாதுகாக்கப்பட்டு அங்க ஒரு பெரிய மாஸ்க் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாஸ்க் நடுவிலே தானியேலுடைய கல்லறை இன்றும் இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த ஈரான் தான் இப்பொழுது தாக்கப்பட்டு வருகிறது, அல்லது அது இஸ்ரேலையும் அமெரிக்காவினுடைய சம்பந்தப்பட்ட இடங்களையும் தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அற்புதமான உறவு எப்போ ஆரம்பித்தது? ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக, ஒரு 800 வருஷத்துக்கு முன்பதாக ஆரம்பித்த இந்த உறவு ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நெருங்கிய தொடர்பாக இருந்து அவர்களுடைய அதிகாரை இங்கு அனுப்பவும், இவர்களுடைய தீர்க்கதரிசிகளை அங்கு அனுப்பவும், இப்படியாக அற்புதமான ஒரு உறவு எதுவரைக்கும் தரமா இருந்தது? 1979 வருஷம் வரைக்கும். அதாவது நான் பிறந்த பிறகும் இப்போ சமீபத்தில் வரைக்கும் தான் அந்த உறவு இருந்து முறிந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, 1979 வருஷத்துல, அதாவது நான் சொல்றது என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறக்குறைய 800 வருஷத்திற்கு முன்பதாக ஆரம்பித்த இந்த அற்புதமான உறவு இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக யூத மக்கள் 70 வருஷ சிறையிருப்புக்கு சென்ற பொழுது ஆரம்பித்த அந்த உறவு, அந்த கோரேஸ், அர்த்தசஷ்டா போன்றவர்கள் அனுமதித்து அந்த இஸ்ரவேலர்கள் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த அந்த உறவுகள் அருமையாக வந்த அந்த உறவு 1979 தான் நிறைவுக்கு வந்து எதிரியாக மாறினது. எப்படி என்றால், 1979 வருஷத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு ரெவல்யூஷன் ஒன்று ஆரம்பித்தது. யாருடைய தலைமையில்? சமீபத்தில் கொல்லப்பட்டார் அல்லவா கொமேனி, அவருடைய தலைமையின் மேல் இந்த பிரச்சாரம் நடந்தது. நாடே உழுக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கொமேனியின் பின்னால் படையெடுத்து வந்தார்கள். ஒற்றுமையோடு அந்த ராஜாவுக்கு எதிராக, ராஜாவினுடைய பெயர் முகமது ரெசா என்றது, அவருக்கு எதிராக, அதாவது ஷா மன்னர்கள் தான் ஈரானை ஆட்சி செய்தவர்கள். அந்த கடைசி ஷா, அந்த கடைசி மன்னர், அதாவது இஸ்ரேலோடு நல்ல உறவு வைத்த, ஒரு சகோதர ஒரு உறவு வைத்திருந்த அந்த ஷா மன்னர்களின் கடைசி மன்னர் முகமது ரெசா, அவர் கவிழ்க்கப்பட்டார், அவர் நாடு கடத்தப்பட்டார், அவர் துரத்தப்பட்டார். கொமேனி சுப்ரீம் லீடராக பதவி ஏற்றார். அந்த கொமேனி யார் என்றால், மேற்கத்திய நாடுகளின் பழக்க வழக்கங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் கொள்கைகளுக்கும் நேர் மாறானவர். ஆங்கிலத்திலே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அல்லவா, அவர். அமெரிக்கா என்றாலே அவருக்கு அவ்வளவு கசப்பு, நாக்கு கசக்கும் வார்த்தை சொல்லும் பொழுது. இஸ்ரேல் என்றாலே அவருக்கு அவ்வளவு கசக்கும். ஆகவே அவர் ஷா மன்னர்கள் எடுத்து வைத்து பழக்கப்பட்டிருந்த அந்த வெளிநாட்டு உறவு சட்ட திட்டங்கள், ஃபாரின் பாலிசிஸ் எல்லாவற்றையும் நிறுத்தினார். எல்லா உறவுகளையும் முறித்தார். அதற்கு முன்பதாக அருமையான நுட்பங்கள், அருமையான ஆதரவுகள், விஞ்ஞான தொடர்புகள் இருந்தது. எல்லாவற்றுக்கும் ஒரு முறிவை ஏற்படுத்தி அந்த உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை அவர் வைத்தார். வைத்தது மாத்திரமல்ல, அந்த கொமேனி செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலர்களுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் வெகுகாலமாக
ஒரு யுத்தம் இன்றும் நடந்து வருகிறது. அவர்களுக்கு ஆதரவாக, யாருக்கு? பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஈரான் அமைந்தது. கொமேனி என்ன செய்தார் என்றால், இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு, குறிப்பாக யாசர் அராஃபத் பாலஸ்தீன தலைவராக இருந்த அவருக்கு அதிக ஆதரவு கொடுத்தார். எதுக்கு? இஸ்ரேலுக்கு எதிராக. இவர் செய்த முதல் இஸ்ரேலுக்கு எதிரான சதி கொமேனி. இரண்டாவது அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு பிரகடனம் கொடுத்தார், ஒரு அறிக்கை கொடுத்தார். என்ன அறிக்கை என்றால், இஸ்ரேல் ஈரானுக்கும் எந்தவித உறவும் இல்லை. அது ஆங்கிலத்தில் நான் எப்படி எழுதி வச்சிருக்கிறேன்னா, இல்லெஜிட்டிமேட் ஸ்டேட், சட்டத்துக்கு புறம்பான, கொள்கைக்கு புறம்பான, உறவுக்கு புறம்பான, நட்புக்கு புறம்பான நாடுதான் இஸ்ரேல். அவர் நமக்கு எதிரி என்று பிரகடனம் அவர் செய்தார். மாத்திரமல்ல, ஹஸ்புல்லா, ஹமாஸ் என்னும் தீவிரவாத இயக்கத்திற்கு மிகவும் ஆதரவாக பண உதவிகளையும், படை உதவிகளையும், ஆயுத உதவிகளையும் செய்து அதை ஆரம்பித்து ஊக்குவித்தது இந்த ஈரானும் கொமேனியும். புரியுதுங்களா? மாத்திரம் இல்ல, இவர்கள் சொல்வது போல ஒரு அணு ஆயுத, ரசாயன ஆயுத கிடங்காக மாறி போனது இந்த ஈரான். குறிப்பாக இது இஸ்ரேலுக்கு எதிராக தயாரிக்கப்பட்டவைகள். அப்போ அருமையான ஒரு உறவு 1979க்கு பிற்பாடு மிகவும் ரெண்டு எதிர்மறையான சக்தியாக உருவெடுத்தது. ரெண்டும், ஈரான் என்றாலே இஸ்ரேலுக்கு கசப்பு, இஸ்ரேல் என்றாலே ஈரானுக்கு கசப்பு. இதை அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேல் உதவியோடு எப்படியாவது ஈரானை அழித்து விட வேண்டும் என்ற கங்கணம். ஆகவே முதலாவது நேரடி யுத்தம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2024 ஈரான் முதலாவது இஸ்ரேலின் மேல் வெளிப்படையான நேரடியான தாக்குதல் நடத்தினது. ஏப்ரல் 13ஆம் தேதி 2024 வருஷத்துல. பிறகு அக்டோபர் 1ஆம் தேதி 2024 ஒரு பெரிய யுத்தத்தை கொண்டு வந்தது. அக்டோபர் 1ஆம் தேதி. பிறகு மிகவும் புகழ் பெற்ற இன்னொரு யுத்தம், அதற்கு பெயரே 12 நாள் யுத்தம் என்று பெயர், 12 days battle என்று பெயர். அது ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், போன வருஷம் தான் 2025 ஒரு பெரிய யுத்தம். அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள். யார் கொண்டு வந்தது? இது. இப்போ சமீபத்துல இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ், ஹஸ்புல்லா இவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி இஸ்ரேலுக்கு விரோதமாக போர். எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். அந்த ஹமாஸ் செய்தது ஒரே நாளிலே 1400 பேரை கொன்று குவித்தது. அது நிமித்தமாகத்தான் அந்த யுத்தம் வந்தது. இன்றைக்கு நம் கண் எதிராக, நம்முடைய அறிவுக்கு எதிராக, நம்முடைய செய்திக்கு உகந்ததாக எவ்வளவு பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானிலே, இஸ்ரேலிலே எவ்வளவு பாதிப்பு, அமெரிக்கா பகுதிகளிலே, வளைகுடா நாடுகளிலே எவ்வளவு பதட்டம், பயம், விமான ரத்து, ஜனங்கள் எல்லாம் எங்கு போவது என்று தெரியாமல் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே இந்த உறவு அருந்து போய் 2 பேரும் எதிர்க்கு எதிராக. எனக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நம்முடைய தலைப்பு என்னவென்றால், ஈரானும் லூசிபரும். இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு அந்த அளவுக்கு உதவியாக இருந்தது. இந்த இஸ்ரேல் ஈரான் எது கேட்டாலும் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தது. இதை பார்க்கும் பொழுது பரலோகத்திலே லூசிபர், சாத்தான் எவ்வளவு அன்பாக, அதிசயமாக, அற்புதமாக படைக்கப்பட்டான் என்பதை நாம்
மனதிலே கொண்டு வர வேண்டும். எசேக்கியேல் 28வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். முதலாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள். இதிலே ஒரு மிக ஆச்சரியமூட்டும் ஒரு சத்தியம் இருக்கிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிற மகத்தான காரியம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி. இந்த சாத்தானுக்கு இன்னொரு பெயர் இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது என்னன்னா, தீரு ராஜா. யாரு? சாத்தான். ஆனால் ஒரு நேரடியாக அர்த்தத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், தீர்க்க தரிசனத்தை விட்டு நேரடியான அர்த்தம் எடுத்து பார்ப்போமானால், இந்த தீரு ராஜா யார்? இந்த தீரு என்கிற நாடு அப்பொழுது எசேக்கியேல் இருந்த, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்த அந்த எசேக்கியேல் ராஜாவில் இருந்த அந்த நாடு தீரு. இப்பொழுது அந்த பெயர் என்ன தெரியுமா? பெய்ரூட். அப்பொழுது எசேக்கியா ராஜா இருந்த காலத்திலே தீரு என்று சொல்லப்பட்ட அந்த நாடு, இப்பொழுது அதனுடைய பெயர் என்ன தெரியுங்களா? பெய்ரூட். அதாவது லெபனானின் தலைநகரம். அந்த பெய்ரூட்டில் என்ன விசேஷம் என்றால், இந்த ஈரானுடைய தத்து பிள்ளையாகிய ஹஸ்புல்லா இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதின் தலைமை அடகம், அந்த முக்கியமான இடம். அதைத்தான் இப்ப இஸ்ரேல் சவுத் லெபனானிலே யுத்தத்தை நடத்தி வருகிறது அதோடு சேர்ந்து. அப்போ இந்த தீர் ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மனதிலே, எசேக்கியாவினுடைய மனதிலே, இஸ்ரேவேலருடைய மனதிலே என்ன தெரியுங்களா? இந்த சவுத் லெபனான், பெய்ரூட், அதாவது லெபனானின் தலைநகரம் அங்கேத்தான் இருக்கிறது. அங்கத்தான் இஸ்ரவேலை பயமுறுத்தும் ஹஸ்புல்லா என்ற தீவிரவாத இயக்கம் அங்கே இருக்கிறது. அப்போ இது யாரை குறித்து பேசுகிறது என்றால், சாத்தானை குறித்து பேசுகிறது. சாத்தான் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் எவ்வளவு ஒரு பயமுறுத்தும், சோதனைக்கு உட்படுத்தும், நம்மை சீரழிக்கும் ஒரு பெரிய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறதை பாருங்கள். ஆனால் ஆதியிலே ஆண்டவர் அந்த லூசிபரை அல்லது ஈரானை எந்த அளவுக்கு அழகாக வைத்திருந்தார் என்பதை நீங்க பாருங்க. அதுக்கு இன்னொரு பெயர் தீரு ராஜா, பெய்ரூட், ஹஸ்புல்லா, சாத்தானின் தீய சக்தி. 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இல்லாட்டினா 12வது வசனத்துல இருந்து மறுபடியும் வாசிக்கிறேன். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து, அதாவது பெய்ரூட், ஹஸ்புல்லா, லெபனான் குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ, அதாவது இந்த ஈரான் அவனுடைய சார்ந்த அந்த குழுக்கள், சகாக்கள், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், ஆண்டவருடைய முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களாலும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேலதா வாக்கியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட. இந்த ஈரானுக்கும் லூசிபருக்கும் அநேக ஒற்றுமைகள் இருக்கிறது. அவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவனும் இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாத்தானும் அபிஷேகம் பண்ணப்பட்டான், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் எந்த நாடு காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதோ, எந்த நாடு அபிஷேகம் பண்ணப்பட்டதோ, அந்த நாடே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக இன்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிபர், காப்பாற்றப்படுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட லூசிபர் இன்று இயேசுவுக்கு விரோதமாக, இயேசுனுடைய அடியார்களுக்கு விரோதமாக, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு விரோதமாக, மீதமானவர்களுக்கு விரோதமாக பெரிய யுத்தத்தை இன்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள் எப்படி இந்த யுத்தம் ஒருவேளை நேரடியான யுத்தமாக இருந்தாலும் ஆவிக்குரிய விஷயத்தில் எவ்வளவு ஒரு ஒற்றுமையான ஞாபகத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்னென்றால், யாருக்கு உங்களுடைய பச்சை கொடி?
யாருக்கு உங்களுடைய ஆதரவு? பரபாசுக்கா, இயேசுவுக்கா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்கா, வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சனிக்கிழமையின் ஓய்வு நாளுக்கா? ரட்சிப்பிற்கா அல்லது பாதகத்திற்கா? முதலாவது உயிர்த்தெழுதலுக்கா அல்லது இரண்டாவது உயிர்த்தெழுதலுக்கா? நீங்களே நிதானித்து கொள்ளுங்கள். காரணம், யுத்தம் உச்சியில் இருக்கிறது. 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, முதலாவது ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே 21வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால். பாகால்னா யாரு? பாபேல், பால், சூரிய கடவுள், ஞாயிறு. ஒன்று ஆண்டவரே, வேதத்தை, பரிசுத்த ஓய்வு நாளே, 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளே. மறுபுறம் பாபேல், பாகால், சூரியன், ஞாயிறு. இந்த 2ல எதை பின்பற்ற போகிறீர்கள்? ஜனங்கள் பிரதித்திரமாக அவனுக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. இன்னொரு வசனத்தை, நாம் எல்லோருக்கும் பிரபலமான ஒரு வசனம், இன்றைக்கு நாம் தினந்தோறும் ஏறக்குறைய எல்லா நேரங்களிலும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை நாம் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு யுத்தம் நாம் கண்ணுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது வலு சர்ப்பமானது, அதே லூசிபர், சாத்தான், ஸ்திரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் செய்ய போயிற்று. பிரியமானவர்களே, நீங்கள் யார் பக்கம் இருந்து இந்த யுத்தத்தை செய்கிறீர்கள்? எங்கள் அன்பு ஆண்டவரே, ஈரானிலே, இஸ்ரேலிலே, வளைகுடா நாடுகளிலே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த யுத்தத்தினால். தயவுசெய்து அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தாரும். உமக்கு சித்தமானால் விரைவில் இந்த யுத்தம் நிறுத்தப்படவும், மீண்டும் சமாதானம் அந்த நாடுகளிலே நிலை நிறுத்தப்படவும் நீர் உதவி செய்தோம். ஆனால் அதற்கு மேலாக எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய யுத்தம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மடிந்து கொண்டு வருகிறார்கள். இறைவா, தயவுசெய்து எங்களை நீர் காப்பாற்றும், எழுப்புதலை தாரும், சீர்பெருத்தும் கர்த்தாவே. நாங்கள் உமக்கென்று ஊழியம் செய்யவும், சாத்தானுக்கு எதிராக நிற்கவும், அவனை எங்களிடத்திலிருந்து துரத்தி அடிக்கவும் எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதா, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபையால் மீண்டும் சந்திப்போம்.